கெட் ஸ்டார்டட் பை பைமோட்டோ மொபைல் ஆப். நீங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாம் ஆன்லைனில் பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வாங்கணும் அப்படின்னா பைமோட்டோ ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குது, டெலிவரியும் கரெக்ட் டைமுக்கு கொடுத்துட்றாங்க. கோபப்படலாமான்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன் கோபப்பட வேண்டும், ஆனால் அது அபூர்வமாக நிகழ வேண்டும். அத்தி பூத்தார் போல கோபம் நிகழ வேண்டும். அது அன்றாடம் நிகழக்கூடாது. எதனால் குறிஞ்சி மலர்வது ஒரு தகவலாக வருது? அது எப்பயாவது பூக்கிறதுனால. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பதால் குறிஞ்சி பூப்பது செய்தியாக வருகிறது. ஆனால் அன்றாடம் பூப்பதால் நெருஞ்சி பூப்பதை யாரும் கவலைப்படுவதே இல்லை. ஆக குறிஞ்சியை போல கோபம் வரணும். அபூர்வமாக வருகிற போது கோபமும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அபூர்வமாக வர்றதுனால அந்த கோபம் சிறந்த கோபம் ஆயிருமா? ஆகாது. நான் ஒருத்தர் மேலே கோபப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார் மேலே கோபப்பட்டனோ அவரே என்கிட்ட சொல்லணும், சார் நீங்கள் என் மேலே கோபப்பட்டது சரிதான், உண்மையிலேயே நீங்கள் கோபப்பட்டது நியாயமானது தான், நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தால் அதுவே உயர்ந்த கோபம். அப்படின்னா எவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ணி நம்ம கோபப்படணும் பாருங்க. அப்போ தனி மனிதன் என்பவன் தன்னை உணர்வது, தன்னுடைய செயல்களை உணர்வது, தன்னுடைய இயல்பை உணர்வது. அப்போ என்னுடைய நேச்சர் என்ன? ஏன் நிறைய பேர் அவர்களுடைய இயல்பே தெரியாமல் ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து ஐயோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேங்க அப்படின்னு, ஏன்னா தன்னை உணர்வதற்கு அவர்கள் மறந்து விடுகிறார்கள். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார். கடவுள் வாழ்த்தில் சொன்னார், உலகத்திலேயே சிறந்த அறம் என்பது எது? மனத்துக்கண் மாசிலனாதல். மனசில் ஒரு சின்ன மாசு வந்துட்டா போதும், ஒரு களங்கம் வந்துட்டா போதும், செயலில் வராது. சில பேர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ள மாசு இருக்கு. மனசுக்குள்ள மாசு இருக்கிறவங்க எப்போ வேணும்னாலும் கெட்டது செய்ய ஆரம்பிப்பாங்க. சில பேர் ரிட்டையர்மெண்ட் டைமில் லஞ்சம் வாங்கி மாட்டிக்குவாங்க. 57 வருஷமா நேர்மையாக இருந்தவங்க, ஆனால் 58வது வயசில் ஏன் மாட்டிக்கிறாங்க கையூட்டு வாங்கி அப்படின்னா அவர்கள் மனத்தில் மாசு இருந்தது. மனத்தில் மாசு இல்லைன்னா எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் யாருடன் இருந்தாலும் அவர்கள் தூயவர்களாகவே இருப்பார்கள். எல்லோரும் மது அருந்துகிற இடத்தில் அவர்களை விட்டாலும் அவர்கள் வெறும் நீர் அருந்தி கொண்டு இருப்பார்கள். எல்லோரும் திருடுகிற இடத்தில் இருந்தால் கூட அவர்கள் கைகளை தூய்மையாக வைத்திருப்பார்கள். எல்லோரும் தீயவற்றை பேசுகிற போது கூட அவர்கள் இனிமையானவற்றை மட்டுமே பேசுவார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் மனத்துக்குள் மாசு இல்லாமல் ஒருவன் இருக்க வேண்டும். அதை தவிர உயர்ந்த அறம் இல்லை. ஆக மனத்தில் இருக்கிற மாசை எப்போது நாம் களைய முடியும்? முதல்ல கையை நாம் கையில் எப்போ அழுக்கு இருக்குன்னு தெரியுதோ அப்போதான் நம்ம அதை சுத்தமாக வச்சுக்குவோம். கையில் அழுக்கு இருக்கிறதே ஒருத்தன் தெரியாமல் இருந்தானா அவன் எப்படி கையை போய் அலம்புவான்? அல்லது கைகளில் அழுக்கு இருந்தாலும் தெரிஞ்சாலும் இந்த அழுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சா அவன் எப்படி கைகளை சுத்தம் பண்ணுவான்? சில பேருக்கு கைகளில் அழுக்கு இருக்குன்னு தெரியும், ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் கை மட்டுமா அழுக்கா இருக்கு, அவன் கை இதை விட அசிங்கமாக இருக்கே, அவன் கை இன்னும் இல்லை அசிங்கமாக இருக்கே, அவனது இன்னும் அழுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான தப்பித்தல். கைகளில் அழுக்கு இருக்கிறது என்பதை உணர்கிற போதே நாம் அதை சுத்தப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். அழுக்கு இருக்கிறது என்பதை கைகளில் இருக்கும்போது உணர்வதைப் போல நம் மனத்தில் இருக்கிறது என்பதை உணர்கிற போதுதான் அதிலிருந்து வெளியே வர முடியும். அப்படி வெளியே வருவதற்கு தன்னை உணர்வது தேவை. மனத்தில் இருக்கிற மாசை அப்புறப்படுத்துவதற்கு ஒருவன் தன்னையே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் 4 விதமான கூறுகள் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த நான், உங்களுக்கு தெரிந்த நான், இது ஜொஹாரி விண்டோ அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு தெரிந்த நான் எனக்கு தெரியாமல் போய்விடும். வேற யாரோ ஒருத்தர் சொல்லுவார், அந்த ஆள் ரொம்ப திமிராக இருக்காயான்னு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மற்றவங்களாம் உங்களை திமிராக இருக்கிறதா சொல்லுவாங்க. நான் எங்கெங்க திமிராக இருக்கேன், நான் ரொம்ப பணிவான ஆளுங்க, சாந்தமான ஆளுங்க. மற்றவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் அடிக்கடி சிடுமூஞ்சா இருக்கீங்க. அட என்னங்க, நான் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற ஆள், எல்லார்ட்டையும் ஜாலியாக இருக்கிற ஆள். ஒத்துக்க மாட்டாங்க. தனக்கு தெரிந்த ஒருவர், மற்றவர்களுக்கு தெரிந்த ஒருவர், மற்றவர்களுக்கு தெரிந்து தனக்கும் தெரிந்த ஒருவர். சில நேரங்களில் நமக்கு தெரியும் நம்ம இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமே,
இன்னும் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கலாமே, இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் மற்றவங்க பாராட்டுவாங்க, ரொம்ப நல்லா செஞ்சதா. நம்ம பேசிட்டு கீழே இறங்குவோம், எல்லாரும் வந்து ஆஹா பிரமாதம்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், நம்ம சரியாக பண்ணல அப்படின்னு.